அதுக்கப்புறம் ஒரு சில ப்ளவுஸில் வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதே பார்டர் இல்லாத ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம இந்த பேக் சைடில் டாட் பிடிச்சோடனே இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இப்படி டாட் பிடிச்சிருவோம். கிளாத் வந்து இப்படி பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்குது இந்த பேப்பரு. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக மடிஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. இந்த போர்ஷனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து லைன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் ஷோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். நெக் வித் வந்து 3.5 எடுத்திருக்கோம். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 8.5